சங்கீதக்காரன் சொல்லுகிறான், அவருடைய ஆலயத்திலே நாம வருகிறதே அவர் பாராட்டுகிற பெரிதான கிருபை என்று. இந்த மாலை வேளையிலும் அந்த பெரிதான கிருபையை உணர்ந்தவர்களாக சற்று நேரம் தேவன் செய்த நன்மைகளை நினைத்து அவரை துதிக்கலாமா? கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே நீர் எனக்கு நன்மை செய்திருக்கிறீங்க ஆண்டவரே. தேவனுடைய நன்மையை பெற்றவர்கள் துதியாமல் இருக்க முடியாது. சற்று நேரம் நம்முடைய வாய்களை திறந்து, ஆண்டவரே நீர் நல்லவர் என்று சொல்லலாமா? அவர் எவ்வளவு நல்லவராய் நம்முடைய வாழ்க்கையிலே கடந்து வந்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அவர் இல்லை என்றால் நம்மளுடைய வாழ்க்கையில நாம் எப்படிப்பட்டதான சூழ்நிலையில இருந்திருப்போம். அவர் இருந்தபடியினாலே இந்த நாளில நம்மை அவர் உயர்த்தி வைத்திருக்கிறார் அல்லவா? நம்முடைய தேவைகளை சந்தித்திருக்கிறார் அல்லவா? நம்மை ஜீவனை காத்திருக்கிறார் அல்லவா? இந்த மாலை வேளையில கரங்களை உயர்த்தி நன்றி சொல்லுவோமா? நன்றி செலுத்தலாமா? ஆண்டவரே, கர்த்தாவே, அப்பா நான் உம்மை சேவிக்கிறது எனக்கு கிடைத்த பெரிய பாக்கியம் என்று சொல்லி கர்த்தாவே நன்றி 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 செலுத்தலாமா? அவர் பரிசுத்தர், ஹல்லேலூயா. அவர் பராக்கிரமம் உள்ள தேவர், அவராலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் சேனைகளின் கர்த்தர், அவர் பராக்கிரமம் செய்கிற நல்ல தேவன், அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் தம்மை வெளிப்படுத்துகிறவர். அவர் அந்தகார இருளிலிருந்து நம்மை ஆச்சரியமான ஒளியினிடத்துக்கு அழைத்து வந்திருக்கிறாரே. இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி அவருடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திலே நம்மை சேர்த்து அவரை துதிக்கும்படியாக அழைத்திருக்கிறாரே. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், அப்பா மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதறுகிறது போல என் ஆத்துமா உம்மை வாஞ்சிக்கிறது. அப்பா என் ஆத்துமா தேவன் மேலே, ஜீவனுள்ள தேவன் மேலே தாகமா இருக்கிறது. இந்த மாலை வேளையிலும் அப்படிப்பட்டதான தாகத்தை உடைய தேவ ஜனம் பாடலாமா? ஆண்டவரே எங்களுக்கு சிலுவையின் நிழலண்டை தான்ப்பா ஆண்டவரே ஆறுதல். மனிதர்கள் ஆண்டவரே அல்ல, என் தேவனுடைய சிலுவையின் நிழலண்டையிலே நான் வரும்போது தகப்பனே எனக்கு தெய்வீக சமாதானத்தை அருளுகிற தேவன் அப்பா நீர் ஒருவரே என்று நினைத்தவர்களாக இந்த பாடலை பாடுவோம். ஆமென், ஹல்லேலூயா. சிலுவை நிழலதிலே காண்பேன் இளைப்பாறுதல், வானத்திலும் பூவிலும் இயேசு நாமம் அடைக்கலமே. சிலுவை நிழலதிலே காண்பேன் இளைப்பாறுதல், வானத்திலும் பூவிலும் இயேசு நாமம் அடைக்கலமே. மான்கள் நீரோடைகளை தினம் வாஞ்சித்து கதறிடும் போது, மான்கள் நீரோடைகளை தினம் வாஞ்சித்து கதறிடும் போது, கர்த்தாவே என் உள்ளமும் உம்மில் சேர்ந்திட வாஞ்சிக்கிறேன். கர்த்தாவே என் உள்ளமும் உம்மில் சேர்ந்திட வாஞ்சிக்கிறேன். சிலுவை நிழலதிலே காண்பேன் இளைப்பாறுதல், வானத்திலும் பூவிலும் இயேசு நாமம் அடைக்கலமே. வானத்திலும் பூவிலும் இயேசு நாமம் அடைக்கலமே. ஆமென். நல்ல தகப்பனே, இந்த அருமையான ஆண்டவரே மாலை ஆராதனைக்காக நன்றி.
தகப்பனே தொடர்ந்து ஆண்டவரே அப்பா உம்முடைய மகிமை உள்ள பிரசன்னமும் ஆண்டவரே கர்த்தாவே உம்முடைய மகிமை ஆண்டவரே கர்த்தாவே இந்த அப்பா ஆராதனை மூடி ஆண்டவரே கர்த்தாவை மறைத்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். வந்துள்ள ஒவ்வொருவர் மேலும் தேவனுடைய அபிஷேகமும் உம்முடைய அளவற்ற கிருபையும் ஆண்டவரே ஊற்றப்படும்படியாக இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே கேட்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென் ஆமென். நம்முடைய தேவன் அவர் அருமையான தேவன். இந்த நாளிலும் கூட எத்தனையோ நாமங்கள் அவருக்கு உண்டு. அவர் அழகானவரும் அருமையானவரும் அவர் மகிமையுமானவர் மீட்பருமானவர் என்று சொல்லி அவருடைய நாமத்தை உயர்த்தி நாம் பாடுவோம். அல்லேலூயா. கரங்களை தட்டி நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பாடல் தான். ஆமென். கரங்களை தட்டி பாடலாம். அழகானவர் அருமையானவர் இனிமையானவர், அழகானவர் அருமையானவர் இனிமையானவர், மகிமையானவர் மீட்பரானவர், மகிமையானவர் மீட்பரானவர், அவர் இயேசு இயேசு இயேசு, அவர் இயேசு இயேசு இயேசு, சேனைகளின் கர்த்தர் நம் மகிமையின் ராஜா, என்றும் நம்மோடு இருக்கும் இம்மானுவேலர். சேனைகளின் கர்த்தர்
எத்தனை பேர் சொல்ல முடியும்? அவர் மீட்பின் தேவனாய் இருக்கிறார். அவர் நம் இரட்சகராய் இருக்கிறார். அவரே நம்மை பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார். இந்த நல்ல தேவனுக்கு கரங்களை தட்டி, ஆண்டவரே நல்லவரே, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 சொல்லுவோம். நம்முடைய தேவன் அவர் நம்மை ஒருபோதும் மறவாத தேவன். அவருடைய வார்த்தையிலே அவர் உண்மை உள்ள தேவர். தாய் மறந்தாலும் நான் மறவேன் என்று சொன்ன தேவன். அவர் நம்மை எப்பொழுதும் அவருடைய நினைவிலே வைத்திருக்கிறார். தேவன் நம்மை ஒரு நாளும் மறவாதவராய் இருக்கிறார். நன்றியுள்ள இருதயத்தோடு இந்த பாடலை பாடி தேவநாமத்தை மகிமைப்படுத்துவோம். கரங்களை தட்டி பாடுவோம். ஆமென். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே ஆண்டவரே. மனுஷன் மறக்கலாம், என் தேவன் மறக்க மாட்டார். உணர்ந்தவர்களாக ஆமென். தேவனாய் இருக்கிறார். ஒருவேளை எதிர்காலத்தின் பயங்கள் நம்மை வாட்டலாம், ஆனாலும் கர்த்தர் நமக்கு துணை நிற்கும் போது அவர் எப்படிப்பட்டதான எதிர்காலத்தின் பயங்களா இருந்தாலும் தேவன் அதை நமக்கு மாற்றி அவர் நல்ல ஒரு எதிர்காலத்தை தர நம்ம தேவன் வல்லமை உள்ளவரா இருக்கிறார். கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். ஆமென். தேவன் நம்மை தெரிந்து கொள்ளாவிட்டால் இந்த நாளிலும் கூட நாமும் சாபத்திலும் பாவத்திலும் தேவனை அறியாத ஜனக்கூட்டத்தின் மத்தியிலும் வாழ்ந்து கொண்டிருப்போம். ஆனால் தேவன் அவரே நம்மை தேடி வந்து ரட்சித்தது நிமித்தம் அவரே நமக்கு ஜீவனாயிருக்கிறார். அவரே அல்லாமல் நம்மாலே எதுவும் செய்ய முடியாது. ஆனால் அவர் நமக்கு துணை நிற்கும் போது சகலத்தையும் நாம் செய்து முடிக்கிற ஜனக்கூட்டமாய் காண முடியும். உணர்ந்தவராக அவர்தான் நம்மளுடைய வாழ்வு, அவர்தான் நம்மளுடைய ஜீவன் என்று அறிக்கையிட்டு நாம் பாடலாமா?
மாறி போகிற உலகத்திலே மாறாத தெய்வமாய் நமக்கு துணை நின்றாரே. ஒருவேளை கர்த்தர் நமக்கு துணை நிற்காவிட்டால் மனிதர்கள் என்றோ விழுங்கியிருப்பார்கள். ஆனால் நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய கிருபை. கரங்களை தட்டி இந்த நல்ல தேவனுக்கு, ஆண்டவரே நீர் என் ஜீவனின் பலனா இருக்கிறபடினாலே நன்றி அப்பா என்று சொல்லுவோம். ஆமென், ஆமென். அப்படியே எழுந்து நின்று இந்த தேவனை தொடர்ந்து ஆராதிப்போம். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு என்று. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன் சீஷர்களை பார்த்து சொன்னார், பரிசுத்த ஆவியானவர் வரும்போது நீங்கள் பலனடைந்து எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று. அந்த பரிசுத்த ஆவியானவர் உலர்ந்து போன எலும்பின் பள்ளத்தாக்கிலே அவர் அசைவாடுகிற வேளையில உலர்ந்து போய் ஒன்றுக்கும் உதவாத சூழ்நிலையிலே கிடந்த அந்த எலும்புகள் கூட கர்த்தருக்கென்று ஒரு பெரிய சேனையாய் எழுபுமே. ஆனால் இந்த நாளிலே அவருடைய இரத்தத்தினாலே மீட்கப்பட்ட ஜனமாய் அவருடைய பிள்ளைகளாக, ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையை முழுவதுமாய் நீங்கள் குழப்பி வைத்திருந்தாலும் என் தேவன் அவைகளை நிச்சயமாக நேர்வழியிலே மாற்ற வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். இந்த நாளிலே ஆண்டவரே, என்னால என்னுடைய இந்த பாவ காரியங்களிலிருந்து ஒரு விடுதலை வர முடியலப்பா. ஆண்டவரே, கர்த்தாவே, என்னால முடியல ஆண்டவரே என்று நாம் அவருடைய கரங்களிலே அப்பா கொடுக்கும்போது, ஆண்டவரே என்னுடைய பரிசுத்த ஆவினாலே நிரப்பிடுங்கன்னு நாம சொல்லி ஒப்பு கொடுக்கும் போது, வனாந்திரமே இருந்தாலும் அவைகள் வழிகளாய் தேவன் மாற்ற வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அது எரிகோவாகவே இருந்தாலும் அதை உடைத்து வழியை உண்டாக்க என் தேவன் உண்மை உள்ளவராயும் இருக்கிறார். இந்த மாலை வேளையில உணர்ந்தவர்களாக, ஆண்டவரே கணுக்கால் அளவு அல்ல, முழங்கால் அளவு அல்ல, இடுப்பளவும் அல்ல ஆண்டவரே, உம்முடைய ஆண்டவரே அபிஷேகத்துல நீச்சலாழம் கொண்டு போங்கன்னு சொல்லி கேட்கும் போது வேதவசனம் சொல்லுகிறது, கேட்கிறவன் எவனும் பெற்றுக் கொள்ளுகிறான் என்று. இந்த வார்த்தையின்படியாக உணர்ந்தவர்களாக, நிறைவான ஆவியானவரே நீர் வரும்போது குறைவுகள் மாறும், என்னுடைய குறைவுகளை மாற்றுங்க இந்த மாலை வேளைன்னு சொல்லி ஒப்பு கொடுக்கும் போது நிச்சயமாகவே தேவன் செய்ய வல்லமை உள்ளவரா இருக்கிறார். இருதயங்களை நோக்கி பார்க்கிற தேவன் நிச்சயமாகவே நாம் உண்மையாய் கேட்கும் போது அவர் நமக்கு செய்ய உண்மையுள்ள தேவனா இருக்கிறார். சுவாசத்தோடு பாடலை பாடுவோம். ஆமென், ஹல்லேலூயா. உங்களை நிரப்புகிறதுக்கு விட்டு கொடுங்க. உண்மையா கேட்கலாமா? என் இருதயத்துக்குள்ள வாங்க ஆண்டவரே, என்னை நிரப்புங்கப்பா. ஆவியானவரே வரும்போது குறைவுகள் மாறுமே, நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, சாத்தியமாகுமே, நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. கரங்களை உயர்த்தி, நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே, ஆவியானவரே நிறைவே ஷதரபா ரெகெதனே மாஷகேதல கதரபா ரெகந்தரமன மாஷகேதிரிவால சத்ரபக ஓரே கதரமன ஆவியானவரே வனாந்திர வயல்வெளியாகுமே. ஒருவேளை வனாந்திரமா இருக்கலாம், வாழானதா இருக்கலாம், பயிர் நிலமாய் மாற்றுகிற ஆவியானவர் நம் மத்தியிலே. ஆமென். வயல்வெளியாகுமே, வாழானது பயிர் நிலமா. அவர் வந்தால் சூழ்நிலைகளை மாற்றுவார். நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. விட்டு கொடுங்க, அப்படியே அந்நிய பாஷையிலே கர்த்தருடைய நாமத்தை துதிங்க. நிறைவே நீர் வாருமாய் ஷதரமா லேகாதரமுனா ஷெகேலெபெரேவா கரபரா ஷதரமா
எழுப்பும் போது ஆமென் எல்லா பலவீனங்களும் பலனாய் மாற்றுகிற கர்த்தர் ரெகலரமா ஷகேதுரா பாபா லெபெரெபெ நிஷந்தரபல பரஷதா ஆமென் ஆமென் அப்படியே விட்டு கொடுங்க ஆண்டவருக்கு விட்டு கொடுங்க ரெகலரமா ஷந்தரபல ரெகலரமா ஷகலரபல தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரப்படுவோம். ஹல்லேலூயா. அவர் வந்தால் சூழ்நிலைகள் மாறும். பரிசுத்த ஆவியானவர் வருவாரானால் நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் மாற்றுகிறவர், வெறுமையை அவர் மாற்றுகிறவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒரு நிமிடம் நம்ம எல்லாரும் அந்நிய பாஷைகளில் பேசி ஆண்டவரை நாம் ஸ்தோத்திரப்படுவோம். ஷாபா ராகாதா ராபு ரோகோதோர். ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீர் எங்கள் நடுவிலே வந்திருக்கிறதற்காய் நன்றி ஆண்டவரே. வனாந்திரத்தை செழிக்க பண்ணுகிற தேவனுடைய பிரசன்னம் எங்கள் நடுவிலே இறங்கி வந்திருக்கிறதற்காய் நன்றி அப்பா. வியாதியை சுகமாக்குகிற தேவனுடைய வல்லமை எங்கள் நடுவிலே இறங்கி வந்திருக்கிறதற்காய் நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இருதயத்திலே விசாரங்கள் பெருகுகிற போது உம்முடைய ஆறுதல்கள் என் ஆத்துமாவை தேற்றும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கும் எங்கள் ஆத்துமாவை தேற்றுகிற தேவனுடைய பிரசன்னம் எங்கள் நடுவிலே இறங்கி வந்திருக்கிறதற்காய் நன்றி. ஷாத்தோ ரோபோ ரோகோ தோ ரோபோ ரோகோ லிகாராகாதா ராபோ ஷேதேரேரேரேரே ரீபாராகாதா ராபோ ஷிதாராபாராகாதா ராபா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அப்படியே ரெண்டு கரங்களை உயர்த்தி நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நிறைவே நீர் வாருமே. வாஞ்சையோடு ஆவியான
அன்பும் இரக்கம் நிறைந்த எங்கள் சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரே, இந்த நல்ல ஆராதனை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்களோடு கூட நீர் பேசும். எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். எங்களுடைய இருதயத்தில் ஆழத்திலிருந்து ஆண்டவரே உம்முடைய வாழ்வளிக்கிற வார்த்தையை கேட்க வாஞ்சையாக இருக்கிறோம் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே நம் ஜெபத்தோடு இருப்போமானால் தொடர்ந்து ஆண்டவர் நம்மோடு கூட பேச அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நீர் பேசுகிறதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த மாலை வேளையிலும் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உலக இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? இந்த மாலை வேளையில நம் நடுவிலே ஆண்டவர் இருக்கிறார். அவர் உங்களை விசாரிக்கிற தெய்வமாக இருக்கிறார். ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து ஆண்டவரை ஆராதிப்பது ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற ஒரு பெரிய பாக்கியமாக இருக்கிறது. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். நம்மை ஆண்டவர் உண்டாக்கியிருக்கிறதற்கான நோக்கமே அவரை துதிப்பதற்காக, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக. அது மாத்திரமல்ல, இந்த உலகத்தில் நாம் வாழ்கிற போது ஆண்டவருடைய நாமத்திற்காக சாட்சியாக நாம் இருக்கிற போது கர்த்தர் நம்மை கொண்டு மகிமைப்படுகிற தெய்வமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த மாலை வேளையிலும் கர்த்தர் பேசும்படியாக உங்கள் இருதயங்களை நீங்கள் ஆயத்தத்தோடு இருப்பீர்களானால் ஆண்டவர் உங்களோடு கூட இடைபட அவர் வல்லமை உள்ள தெய்வமாக இருக்கிறார். உங்களுடைய வேத புத்தகங்களை திறந்து நீங்கள் யோபு சரித்திர நூல் அதனுடைய 5வது அதிகாரம் அதனுடைய 24வது வசனத்தை வாசிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர், உம்முடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது குறைவை காண மாட்டீர். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த யோபுவின் சரித்திர புத்தகம் ஒரு மிக ஆச்சரியமான புத்தகம். ஒருவேளை இந்த யோபுவின் புத்தகம் மாத்திரம் இந்த வேத புத்தகத்திலே 66 புத்தகங்களில் இணைக்கப்படாமல் இருந்திருக்குமானால் இன்றைக்கும் அநேகருடைய பார்வை வேதத்தின் மேல் வித்தியாசமாக இருந்திருக்கும், ஆண்டவரின் மேல் வித்தியாசமாக இருந்திருக்கும். ஏனென்றால் வாழ்க்கையிலே சிலர் நம்புவது என்ன என்றால், கர்த்தருக்குள் இருக்கிற போது எப்படி ஒரு மனுஷனுக்கு துன்பம் வர முடியும் என்று நாம் நினைப்போம். ஒருத்தருக்கு வியாதி வந்த உடனே என்ன பண்ணோம், நம்ம அவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணோம். ஆனால் அதே நேரம் அவங்களுக்காக அவங்களை குறித்து ஒருவேளை அவர் இங்கே தப்பு பண்ணியிருப்பார், அதனால தான் வியாதின்னு நம்ம ஒருபோதும் சொல்லக்கூடாது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அவருடைய வாழ்க்கையிலே சில குறைவுகள் இருக்கிற போது அதை பார்த்து அவர்களுக்காக நாம் ஜெபம் பண்ணுவோமானால் கிறிஸ்துவை நாம் வெளிப்படுத்துகிறோம். யோபுவை குறித்து 1வது அதிகாரத்தில் பார்க்கிற போது 1:1 சொல்லுகிறது, அவன் நீதிமான், அவன் சன்மார்க்கன், அவன் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவன். ஏன் அவனுடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகள் போராட்டம் வந்ததென்றால், சாத்தான் ஆண்டவருடைய சமூகத்தில் நின்று 1:10 வசனத்தில் பார்க்கிறோம், ஆண்டவர் கேட்கிறாரு, யோபுவின் மேல் நீ கண் வைத்தாயா, என்னுடைய தாசனாகிய யோபுவின் மேல் கண் வைத்தாயா என்று கேட்டபோது, நீர் அவனுக்கு வேலி அடைத்திருக்கிறீர், அவனுடைய குடும்பத்தை சுற்றிலும் ஒரு வேலி இருக்கிறபடியினால்தான் அவனை தொட முடியவில்லை, அவன் உம்மை துதித்து கொண்டிருக்கிறான் என்று சொல்லுகிறான். அவனை ஆண்டவர் சொல்றார், அந்த வேலியை எடுக்கிறேன் என்று சொன்ன உடனே அந்த வேலி எடுபட்டு போனது. அவனுடைய வேலைக்காரர்கள் மரித்து போனார்கள், அவனுடைய ஆஸ்தி எல்லாம் இழந்து போனான், அவனுடைய மிருக ஜீவன்கள் மரித்து போனது, அவனுடைய பிள்ளைகள் மரித்து போனான். யோபு 1வது அதிகாரம் அவருடைய கடைசி வார்த்தைகளில் நாம் பார்க்கிற போது அவர் மிக அழகாக சொல்லியிருக்கிறார். 21வது அதிகாரம் 1வது வசனத்திலே நாம் வாசிப்போம். நிர்வாணியாய் என் தாயின் கற்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றான். அவன் மிக தெளிவாக ஒரு ஆவிக்குரிய முதிர்ச்சியோடு ஒரு வார்த்தையை சொன்னார். இவைகளெல்லாம் எனக்கு ஆண்டவர் தந்தது, ஆண்டவர் எனக்கு கொடுத்தார், அதுக்காகவும் ஸ்தோத்திரம். ஆண்டவர் இந்த நாட்களிலே அதை என்னை விட்டு எடுத்து விட்டார், அதற்காகவும் ஸ்தோத்திரம் என்று சொல்லி ஒரு ஆழமான ஆவிக்குரிய நிலையை உடைய ஒரு மனுஷனாக இருந்தான் யோபு. ஹல்லேலூயா. 2வது அதிகாரத்தில் பார்க்கிற போது மறுபடியும் சாத்தான் போய் ஆண்டவருடைய சமூகத்திலே நின்று கேட்கிற போது
அவன் சொல்கிறான், அவனுடைய சரீரத்தில் கை வைப்பதற்கு எனக்கு அனுமதி தர வேண்டும் என்று சொன்ன உடனே ஆண்டவர் அந்த அனுமதியும் கொடுக்கிறார். காரணம் என்ன? ஆண்டவருக்கு தெரியும், இந்த மனுஷன் என்னை எப்பொழுதும் நிந்திக்க மாட்டான், ஏன் என்று சொல்லி என்னிடத்தில் கேட்க மாட்டான் என்று ஆண்டவர் நினைத்து அந்த வேலையும் எடுக்கிறார். அப்படின்னா அந்த பிரச்சனைகள் அவனுடைய வாழ்க்கையில் வருவதற்கு காரணம் என்ன? கர்த்தர் அனுமதி கொடுத்தார். அல்லேலூயா சொல்லுவோம். அந்த காம்பவுண்ட், நம்மை சுற்றிலும் ஒரு காம்பவுண்ட் இருக்குது. இங்கே 2 காம்பவுண்ட் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வேலி எடுபட்டு போன போது அடுத்த அதிகாரத்தை நாம் பார்க்கிற போது 2வது அதிகாரத்தில் நாம் பார்க்கிற போது 9-10 வசனங்களை வாசிப்போம். அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ, தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்றாள். அதற்கு அவன், நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய். தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையையும் பெற வேண்டாமோ என்றான். இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. தன்னுடைய மனைவி அவனை நிந்திக்கிற போது, நிந்திக்கிறது மாத்திரமல்ல, எவ்வளவு ஒரு கோர் பாயிண்ட்ல சொல்றாங்க, தேவனை தூஷித்து ஜீவனை விடும். இவ்வளவு ஒரு சூழ்நிலை இருந்த போதும் எல்லாம் இழந்து போனது மாத்திரமல்ல, அவனுடைய சரீரத்தில் பற்கள், அவன் நாய்களோடு படுத்து கொண்டிருந்தான். மறுபடியும் அவன் எழுந்து வருவதற்கு நம்பிக்கையற்ற சூழ்நிலை இருக்கிற போது யோசிச்சு பாருங்க. அந்த சூழ்நிலையில ஒரு மனைவி அவன் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டிருந்த போது அதுவே ஒரு விசனமாயிருந்து சொல்லுகிறாள், தேவனை தூஷித்து ஜீவனை விடும். ஆனால் ஆண்டவர் அவனுடைய நம்பிக்கை அப்படியே விட்டு போகவில்லை. அவனை மறுபடியும் ஆண்டவர் திளிர்க்க பண்ணினார். அல்லேலூயா. ஒரு மரம் வளர்வதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற ஒரு செடி, 2 வார்த்தைகள், வளரும் என்று சொல்லுவார்கள், திளிர்க்கும் என்று சொல்லுவார்கள். அல்லேலூயா. வளரும் என்று சொல்லுகிற போது ஒரு விதையை போடும்போது அது வளரும், அது அப்படியே வளர்ந்து வளர்ந்து வரும். ஆனால் வெட்டப்பட்ட மரம் திரும்பவும் வளர்வதுதான் துளிர்த்து எழும்புவது. அல்லேலூயா. இந்த மாலை வேளையிலும் உங்களுடைய சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஆண்டவரை நம்புவீர்களானால், எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரை பார்த்து ஏன் ஆண்டவரே எனக்கு இந்த பிரச்சனை என்று கேட்காமல், கர்த்தர் தான் என்னை இந்த உலகத்தில் கொண்டு வந்தார், கர்த்தர் தான் என்னை நடத்தி கொண்டிருக்கிறார். ஒருவேளை அநேக விஷயங்கள் உங்க வாழ்க்கையில் இல்லாமல் இருக்கலாம், கர்த்தர் அதை நிறைவேற்றுவார் என்ற நம்பிக்கை அவர் மேல் நீங்கள் வைத்திருப்பீர்களானால் இன்றைக்கு சொல்லுகிற வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும். ஹல்லேலூயா. இந்த சரித்திரம் உங்களுக்கு தெரியும். இந்த 4வது அதிகாரத்திலிருந்து 42வது அதிகாரம் வரையிலும் யோபுவும் அவனுடைய நண்பர்களும் சம்பாஷித்து கொண்டிருக்கிறதை நாம் வாசிக்கிறோம். இந்த 5வது அதிகாரத்திலே அவனுடைய நண்பன் எலிப்பாஸ் சொல்லுகிற ஒரு வார்த்தை தீர்க்க தரிசனமான வார்த்தை. ஒருவேளை நம்ம நினைக்கலாம், அவர் இவரை நிந்தித்திருப்பார், இவர் மேல் சில குற்றங்களை சொல்லியிருப்பார் என்று நினைக்கலாம். இந்த நண்பர்கள் ஒரு நல்ல மனதோடு இவர் மேல் சொன்ன ஒரு தீர்க்கதரிசனமான வார்த்தையை நாம் வாசித்தோம். இந்த வார்த்தை யோபுடைய வாழ்க்கையிலே நிறைவேறினது. இன்றைக்கும் விசுவாசத்தோடு நீங்கள் கேட்பீர்களானால் இந்த வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும். இந்த வார்த்தை மிக ஆச்சரியமான ஒரு வார்த்தை. ஆண்டவரனோடு கூட மறுபடியும் என்னோடு பேசி கொண்டிருந்தார். அந்த வார்த்தைகளை நான் வாசிக்கிறேன். நீங்கள் வேத புத்தகத்தை திறந்து அதை பார்க்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். 5, 24, 25, 26 வசனங்களை நான் வாசிக்கிறேன். உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர், உம்முடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது குறைவை காண மாட்டீர். உம்முடைய சந்தானம் பெருகி உம்முடைய சந்ததியார் பூமியின் பூண்டுகளைப் போல் இருப்பார்கள் என்பதை அறிந்து கொள்வீர். தானியம் ஏற்ற காலத்திலே அம்பரத்திலே சேர்க்கிறது போல முதிர் வயதில் கல்லறையில் சேருவீர். இந்த கடைசி வார்த்தையை வாசிச்ச உடனே என்ன நல்லா பேசிட்டு இருந்தாரு, கடைசியில் இப்படி போய் சேர்ந்துருவீர் அப்படின்னு ரொம்ப அழகாக எழுதப்பட்டிருக்கு. முதிர் வயதில் கர்த்தர் இந்த உலகத்திலே உங்களை அநேக நோக்கத்தோடு கொண்டு வந்திருக்கிறார். சாத்தான் அதை எடுத்துக்கொள்ள முடியாது. பிரியமானவர்களே, 91வது சங்கீதத்திலே கடைசி வார்த்தை சொல்லப்பட்டு, நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். ஹல்லேலூயா. உங்களை நீடித்த நாட்களால் அவர் திருப்தியாக்குகிற தெய்வமாக இருக்கிறார். 2 வார்த்தைகளை நான் இன்றைக்கு முக்கியப்படுத்த விரும்புகிறேன். இந்த 24வது வசனத்திலே உம்முடைய கூடாரம், எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். என்னுடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பேன்,
என்னுடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது குறைவை காண மாட்டீர். ஹல்லேலூயா. ஆண்டவர் பார்க்கிற போது நம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்கும். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அது மாத்திரமல்ல, இன்றைக்கு இந்த வருஷத்தில் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற வாக்குத்தத்தம், அவர் நம்மை விசாரிக்கிறவராய் இருக்கிறபடியினால் நம்முடைய கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுவோம். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் நம்மை விசாரிக்கிற தெய்வமாக இருக்கிறார். அவர் விசாரிக்கிற போது ஒரு ஆச்சரியமான வார்த்தை, குறைவை காண மாட்டீர். ஆண்டவர் உங்களுடைய கூடாரத்தை சமாதானத்தினால் நிரப்புவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணும். ஹல்லேலூயா. என்னுடைய கூடாரத்தை சமாதானத்தினால் நிரப்புகிறதற்காய் நன்றி ஆண்டவரே. அது மாத்திரமல்ல, ஒருவேளை இன்றைக்கு அநேக காரியங்கள் உங்க வாழ்க்கையில இல்லாம இருக்கலாம், குறைவோடு இருக்கிறேன் என்று நீங்கள் நினைக்கலாம். கர்த்தர் ஏற்ற சமயத்திலே அந்த குறைவை மாற்றுவார். ஆண்டவர் விசாரிக்கிற போது குறைவோடு இருக்கிறதை காண மாட்டீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. There won't be any lack in your life. Full of joy, full of peace in the name of Jesus. கூடாரம் என்று சொல்லுகிற போது அது குடும்பத்தை காட்டுகிறது. ஒரு தனி மனிதனை கூட நாம் எடுத்துக்கொள்ளலாம். நம்முடைய வாழ்க்கையிலே சமாதானம் மிக மிக அவசியமாக இருக்கிறது. சமாதானத்தை இழந்து எத்தனையோ பேர் அலைந்து கொண்டிருக்கிறார்கள். இயேசு தருகிற மிக முக்கியமான ஆசீர்வாதம் எது தெரியுமா? பணம் பொருளை விட அவர் சமாதானத்தை தருகிறார். அவர் சந்தோஷத்தை தருகிறார். அவர் நிம்மதியை தருகிறார். எத்தனையோ பேர் பணம் உள்ளவர்கள் சமாதானத்தை இழந்து போயிருக்கிறார்கள். அநேக உலக பிரகாரமான ஆசீர்வாதம் உள்ளவர்கள் சமாதானத்தை இழந்து போயிருக்கிறார்கள். ஆனால் இயேசு உங்களுக்குள் இருப்பார். ஆனால் அவர் உங்களுக்கு தருகிற சமாதானம் பூரண சமாதானம். காரணம் என்ன தெரியுமா? அவருடைய நாமத்தை குறித்து ஏசாயாவிலே நாம் வாசிக்கிறோம். அவருடைய நாமம், அவர் ஆச்சரியமானவர், ஆலோசனை கர்த்தர், நித்திய பிதா என்ன தொட்ட ஒரு வார்த்தை, சமாதானத்தின் ராஜா, பிரின்ஸ் ஆஃப் பீஸ். நாம் இயேசுவை சேவிக்கிறோம் என்றால் அந்த ராஜா நம்முடைய இருதயத்தை ஆளுகை செய்வார். என்னால் நமக்குள் இருப்பது துக்கம் அல்ல, நமக்குள்ள ஒரு பெரிய சமாதானம் இருக்கும். காரணம் என்ன? சமாதானத்தின் இளவரசன் ராஜா நம்மை ஆளுகிறார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே அநேக குழப்பங்கள் இருக்கலாம், பிரச்சனைகள் இருக்கலாம். பிரச்சனைகள் இல்லாத மனிதன் இல்லை, போராட்டங்கள் இல்லாத மனிதன் இல்லை. நமக்கு ஆண்டவர் சொல்லியிருக்கிற ரொம்ப முக்கியமான ஒரு அட்வைஸே இந்த மலை பிரசங்கத்தை பார்க்கிற போது, கவலைப்படாதிருங்கள். ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகளுக்கு என்னெல்லாம் இல்லை, விதைப்பில்லை, அறுப்பில்லை, சேர்த்து வைக்கிறதில்லை, பண்டக சாலை இல்லை. நமக்கு என்ன இருக்குது? விதைப்பு இருக்கு, அறுப்பு இருக்கு, சேர்த்து வைக்கிறது இருக்கு, பண்டக சாலை இருக்கு. பட்சிகளுக்கு கவலையும் இல்லைன்னு போட்டிருக்கு. நமக்கு எல்லாம் இருக்கு. என்ன இருக்கு? கவலையும் இருக்குது. ஆனால் ஆண்டவரை நாம் உண்மையாக நம்புவோமானால், இயேசுவை நாம் பின்பற்றுவோமானால், நம்முடைய வாழ்க்கையிலே கவலை இருக்கக்கூடாது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். கவலை வரலாம். ஒவ்வொரு நாளும் அந்த வாக்குத்தத்தத்திற்கு நேராக நம்முடைய இருதயத்தை திருப்புவோமானால், நம்முடைய கவலைகள் எல்லாம் ஆண்டவருடைய சமூகத்திலே வைத்து விடுவோமானால், தூக்கிட்டு போயிடக்கூடாது, அப்படியே வச்சு விட்டுருவோம்னா, ஆண்டவரே நீர் பார்த்து கொள்ளும் என்று சொல்லுகிற போது கர்த்தர் அவைகளை விசாரிப்பார். நம்முடைய இருதயத்திலே புத்தி கெட்டாத ஒரு சமாதானத்தை ஆண்டவர் தருகிற தெய்வமாக இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் வருகிற போது there is fullness of joy. மகிழ்ச்சியினால் அவர் நம்மை நிரப்புகிற தெய்வமாக இருக்கிறார். நானும் என்னுடைய மகனும் அந்த எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க அந்த பார்க்கில் போய் ரொம்ப நேரம் உட்கார்ந்துருந்தோம். அப்பொழுது ஒரு சின்ன பிள்ளை, ஒரு 5-6 வகுப்பு படிக்கிற ஒரு பிள்ளை தான் இருக்கும், சின்னதாக இருக்கும். அவள் ரொம்ப அழகாக அந்த ஃபியோடரை ரொம்ப கேர் பண்ணிட்டு நான் தூரத்திலிருந்து பார்த்து கொண்டிருந்தேன், அப்படியே ரசிச்சுட்டு இருந்தேன். திடீர்னு போய் அந்த பிள்ளைகிட்ட கேட்டேன், டூ யூ நோ ஹிம் அப்படின்னே. ஐ டோன்ட் நோ அப்படின்னு சொன்னால், பட் ஹி லுக்ஸ் வெரி நைஸ் அப்படின்னு நிறைய இருந்தால். ஐ வாஸ் ஸ்பீக்கிங் வித் ஹர். நான் அவளோடு 2-3 வார்த்தை பேசினேன். அப்போ அவள் என்கிட்ட கேட்டால், வாட் ஆர் யூ டூயிங் அப்படின்னா, வாட் இஸ் யுவர் ஒர்க்? நான் சொன்னேன், ஐ வாஸ் நாட் ஷுவர், பிகாஸ் எனக்கு நான் பாஸ்டர்னு சொன்னால் அவளுக்கு புரியுமான்னு தெரில. ஐ எம் அ பாஸ்ட். ஓ பீப்புள் கோ டு சர்ச் டு கெட் பீஸ் அப்படின்னா. அவள் வந்து கிறிஸ்டியனா என்னன்னே தெரில. ஐ டோன்ட் திங்க் ஷீ இஸ் அ கிறிஸ்டியன். ஆனால்
அவள் சொன்ன ஒரு வார்த்தை என்னை தொட்டது. நமக்கு கூட வந்து உட்கார்ந்துட்டு அப்படியே சோகமாக இருக்கிறோம். நம்ம தான் அந்த உலகத்திலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். பணத்தையும் பொருளையும் நான் சொல்ல, எல்லாம் ஆண்டவர் தந்திருக்கிறார் நமக்கு, நல்ல அல்லேலூயா. ஆனால் அதை விட மிக மிக முக்கியம், அவருடைய சமாதானத்தை தந்திருக்கிறார். இயேசு சொல்லுகிற போது சொன்னார், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன், கொஞ்சம் எடுத்து தரேன் அப்படின்னு சொல்ல, அவருடைய சமாதானத்தையே நமக்கு தந்திருப்பார். ஆனால் அந்த நிறைவு அநேகரை கிறிஸ்துவுக்குள்ளாக நடத்த வேண்டும். பிரியமானவர்களே, இன்றைக்கும் ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தமாக உங்களுடைய சூழ்நிலைகளின் நடுவிலே சொல்லுகிறார். அவர் கண்ணோக்கி பார்க்கிற போது உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர். இந்த வார்த்தையை நீங்க விசுவாசிக்கணும். அல்லேலூயா. என்னுடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்கும். நம்முடைய கூடாரத்தில் அநேக சமாதான கேடுகள் வரலாம். நீங்க என்ன பண்ணணும்? அதை மேற்கொள்ளணும். அல்லேலூயா. சமாதானமின்மையை நாம் மேற்கொள்ள வேண்டும். கணவன் மனைவிக்கு இடையிலே அநேக கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். ஆண்டவர்கிட்ட நம்ம ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. ஒரு டாக்டர்கிட்ட போய் ஒரு மனைவி சொன்னாங்களாம், டாக்டர் எங்கள் வீட்டில் ரொம்ப சண்டையாக இருக்குது, ஏதாவது மருந்து கொடுங்க அப்படின்னு சொன்னபோது அவர் சொன்னாராம், ஃபாரின்லேருந்து ஒரு மெடிசின் வந்திருக்கு, நான் கொடுக்குறேன்னு சொல்லி ஒரு நல்ல பாட்டில், இதே போல் ஒரு பெரிய பாட்டிலை கொடுத்து, உங்கள் கணவன் வீட்டுக்கு வந்த உடனே இந்த தண்ணியை உள்ளே வச்சிடணும், விழுங்கக்கூடாது அப்படின்னார். அவர் தூங்குற வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, அந்த தண்ணி கீழே போகக்கூடாது அப்படின்னாராம். உடனே அவங்களும் பல ரூபாய் கொடுத்து அதை வாங்கி சென்றார்கள். ஒரு மாதம் கழித்து சொன்னாங்க, டாக்டர்ஸ் அந்த ஃபாரின் மெடிசின் சூப்பர் டாக்டர். உடனே அவர் சொன்னாரா, வாவ் பரவாயில்ல, என்ன ஆச்சுமா அப்படின்னு சொன்னார். அவர் வந்த உடனே நான் அதை போட்டுருவேன், போட்டு அப்படியே வச்சுருப்பேன், அவர் தூங்குற உடனே விழுங்கிடுவேன், சரியாயிரும் அப்படின்னு சொன்னோடனே அவர் சொன்னாரா, பிரச்சனை அவர்கிட்ட இல்லைம்மா, உங்கள்கிட்ட தான் இருந்துச்சு. சமாதானம் கெடுவதற்கு காரணம் என்ன? அவர் ஏதாவது ஒரு சின்ன, அவரே அநேக பிரச்சனைகளோடு வீட்டுக்கு வரும்போது கட 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 கடன்னு சொன்னால் அவருக்கு இருக்கிற டென்ஷனும் மாறி மாறி இதாயிரும். நான் பச்சை தண்ணியை தான் கொடுத்தேன் அப்படின்னு சொன்னார். ஒரு தண்ணியினால் அற்புதம் செய்ய முடியுமானால், கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் பிடித்து கொள்வீர்களானால், இயேசுவை போல நீங்கள் இருப்பீங்கன்னா, இயேசுவை போல நீங்கள் பேசுவீங்கன்னா, உங்களுடைய குடும்பம் ஒரு குட்டி பரலோகமாக மாறிவிடும். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து உயிர் தெழுந்து தம்முடைய சீஷர்களுக்கு வெளிப்பட்ட போது அவர் சொன்ன வார்த்தை உங்களுக்கு சமாதானம். ஹல்லேலூயா. அவர் சமாதானத்தை தருகிற தெய்வமாக இருக்கிறார். அந்த வார்த்தையை நாம் வாசிக்க போகிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 20வது அதிகாரம் அவருடைய 19வது வசனத்தை நாம் வாசிப்போம். வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டியிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். இயேசு அந்த பூட்டப்பட்டிருக்கிற அறைக்குள்ளே சென்று சொன்னார், உங்களுக்கு சமாதானம். 21வது வார்த்தையை வாசிப்போம். இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி. 26வது வசனத்தை வாசிப்போம். மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீஷர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவர்களுடைய கூட இருந்தான். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரப்படும். அல்லேலூயா. உயிர்த்தெழுந்த இயேசு அந்த சீஷர்களுக்கு, இந்த மகதலேனா மரியாளுக்கு சொன்ன ஒரு வார்த்தை சமாதானம். இன்றைக்கும் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார், உங்களுக்கு சமாதானம். அல்லேலூயா. உங்கள் சூழ்நிலைகள் நடுவிலே சமாதானம். பீஸ் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். நான் இந்த வார்த்தைகளை வாசித்துக் கொண்டிருந்த போது, பூட்டப்பட்ட அறைக்குள்ளே இயேசு கிறிஸ்து சென்று அவர்களுக்கு சமாதானம் கொடுப்பாரானால், இந்த மாலை வேளையில் நீங்கள் எந்த சூழ்நிலையில் வந்திருந்தாலும் பரவாயில்ல, இயேசுவை நம்புவீர்களானால் உங்களுடைய சூழ்நிலைகளை ஆண்டவர் மாற்றுவார். தோமா அவரை விசுவாசிக்கவில்லை, அவனை பார்த்தும் சொன்னார், உனக்கு சமாதானம் என்று சொன்னார். ஹல்லேலூயா. ஒருவேளை யூதாஸ்காரியோத் கூட கர்த்தருடைய சமூகத்தில் திரும்பி இருந்தால் அவனுக்கு சமாதானத்தை தர ஆண்டவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அப்படிப்பட்ட ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே இன்றைக்கு ஒரு விசேஷித்த சமாதானத்தை அவர் தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் வார்த்தையை அனுப்பி நம்மை சுகமாக்குகிற தெய்வம். நம்முடைய கூடாரத்திலே அவர் சமாதானத்தை தருகிற தெய்வமாக இருக்கிறார். ஹல்லேலூயா.
சாது சுந்தர் சிங் என்ற ஒரு ஊழியக்காரரை குறித்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அவருடைய சிறு வயதிலே சீக்கியராக இருந்தவர். எத்தனையோ வேத புத்தகத்தை கிழித்து எரித்திருக்கிறார். கிறிஸ்தவர்களை அடித்து துன்புறுத்தி இருக்கிற ஒரு மனுஷன் ஒரு கட்டத்திற்கு வருகிற போது ஆண்டவரை தேடினார். உண்மையான தெய்வம் எங்கே இருக்கிறார் என்று தேடினார். எங்க போனாலும் கண்டுபிடிக்க முடியல. கடைசியில் அவர் சமாதானத்தை இழந்து போனார். இந்த உலகத்தில் தெய்வமே இல்லை என்கிற ஒரு சிந்தனைக்கு நேராக வந்தார். ஒரு நாள் தீர்மானம் பண்ணாரா, இந்த ராத்திரி வேளையில் நடு இரவிலே அந்த ட்ரெயின் வருகிறது, அந்த ட்ரெயினில் நான் தற்கொலை பண்ண போகிறேன். அதற்கு முன்பாக உண்மையான தெய்வம் என்று ஒருவர் இருப்பாரானால் அவர் எனக்கு வெளிப்பட வேண்டும் என்று சொல்லி அப்படியே பார்த்துட்டு இருந்தாராம். அந்த பூட்டப்பட்ட அறைக்குள்ளே ஒரு வெளிச்சம் கடந்து வந்தது. நீ நிந்திக்கிற இயேசு நான் தான் என்று சொல்லி, நான் தான் உண்மையான தெய்வம் என்று சொல்லுகிற போது அதுவரையிலும் அந்த சாது சுந்தர் சிங்க்கு இல்லாத ஒரு புத்தி கெட்டாத சமாதானம் அவனுடைய இருதயங்களை நிரப்பினது. அந்த மனுஷன் ஒரு பெரிய ஆண்டவருடைய ஊழியக்காரனாய் மாறினார். அவருடைய சொந்தக்காரர்கள் சொன்னார்கள், அழகான ஸ்திரீகளை காட்டி நீ இவைகளை எடுத்துக்கொள், இயேசுவை மறுதலித்து விடு என்று சொன்னார்களாம். பொன் பொருளை கொடுத்து இவைகளை எடுத்துக்கொள், இயேசுவை மறுதலித்து விடு என்று சொன்ன போதும் அந்த புத்தி கெட்டாத சமாதானத்திற்கு ஈடாக இந்த பொன்னும் பெண்ணும் பொருளும் ஒன்றும் ஈடல்ல என்று சொல்லி அவர் ஒரு வார்த்தையை சொன்னாரா, எனக்கு ஆண்டவர் ஒரே ஒரு இருதயத்தை தந்திருக்கிறார், அதை நான் இயேசுவுக்கு கொடுத்து விட்டேன், இவைகளுக்கு கொடுப்பதற்கு எனக்கு இருதயம் இல்லை என்று சொல்லி ஆண்டவருக்காக ஒரு வைராக்கியமாக ஊழியம் செய்தார். காரணம் என்ன? அந்த புத்தி கெட்டாத சமாதானத்தை சமாதான பிரபு நமக்கு இலவசமாய் தருகிறார். இந்த மாலை வேளையில் உங்களுடைய கூடாரத்திற்குள்ளே ஒரு விசேஷித்த சமாதானத்தை ஆண்டவர் தர வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏசாயா 26:3 சொல்லுகிறது, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதான நிறைவுடன் காத்து கொள்ளுகிறீர். ஹல்லேலூயா. மத்தேயு 8வது அதிகாரத்திலே ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். உங்கள் வேகமாக நான் சொல்லுகிறேன். இயேசு அந்த படகிலே போய் கொண்டிருந்தார், சீஷர்களும் இருந்தார்கள். ஒரு பெரிய அலை அடித்தது. எல்லாரும் பயந்து போனாங்க. அவரை எழுப்பினார்கள், தட்டி எழுப்பினார். ஐயரே, நாங்கள் மடிந்து போகிறோம் என்று சொன்ன போது இயேசு அந்த சூழ்நிலைகளை பார்த்து, அந்த ஜனங்களை பார்த்து சொன்னார், அற்ப விசுவாசிகளேன்னு சொன்னார். சில நேரம் நம்ம கவலைப்படும் போது ஆண்டவர் இதே வார்த்தைகளை உங்களை பார்த்து சொல்லுவார். என்ன பார்த்து சொல்லுவார்? அற்ப விசுவாசிகளை. ஆண்டவர் எழுந்து அந்த காற்றையும் கடலையும் பார்த்து பேசின போது அதட்டினார். உங்களுடைய சூழ்நிலைகளை மாற்றுகிற வார்த்தையை ஆண்டவர் இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறார். உங்களுக்கு விரோதமாய் வந்திருக்கிற காரியங்களை பார்த்து ஆண்டவருடைய வார்த்தை அதட்டும். அவைகள் அமைதலாயிற்று என்று போடப்படவில்லை, மிகுந்த அமைதலாயிற்று. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில சில காரியங்கள் ரொம்ப அப்படியே கர்ச்சித்து கொண்டிருக்கிறதா? இந்த மாலை வேளையில் தேவனுடைய வார்த்தை அவைகளை மிகுந்த அமைதலாய் மாற பண்ணும். கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா. அலை மோதும் வாழ்வில் அசையாமல் நிற்க நங்கூரமாக இருப்பவரே, அலை மோதும் வாழ்வில் அசையாமல் நிற்க நங்கூரமாக இருப்பவரே, காற்றையும் கடலையும் மதட்டி அமைதி படுத்தினதும் உங்க கிருபையே, காற்றையும் கடலையும் மதட்டி அமைதி படுத்தினதும் உங்க கிருபையே, உங்க கிருபையே. சேர்ந்து பாடுவோம். உங்க கிருபையே என்னை தாங்கி நடத்தியதே, உங்க கிருபையே, உங்க கிருபையே என்னை தாங்கி நடத்தியதே. இந்த வார்த்தைகளை
சொல்லும். காற்றையும் கடலையும், காற்றையும் கடலையும் அதட்டி அமைதி படுத்தினதும் உங்க கிருபையே. சொல்லுவோம். காற்றையும் அதட்டி மிகுந்த அமைதல் உண்டாக்குகிற தெய்வம், அதும் உங்க கிருபையே. ஹல்லேலூயா. அவர் காற்றையும் கடலையும் தம்முடைய வார்த்தையினால் அடக்கினது போல உங்களுடைய சூழ்நிலைகளை தம்முடைய வார்த்தையினால் அவர் மாற்றுகிற தெய்வமாக இருக்கிறார். நம்ம ஆண்டவரை நம்பணும். இந்த படகுல என்னுடைய வாழ்க்கையிலே இயேசு இருக்கிறார். ஒருவேளை நம்ம பார்க்க முடியாம இருக்கலாம், உணர முடியாமல் இருக்கலாம், ஆனால் அவருடைய சித்தத்தை திட்டத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றுகிற தெய்வமாக இருக்கிறார். நாம் கண்டு விசுவாசிப்பதை விட காணாமல் அவரை விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. சூழ்நிலைகள் ரொம்ப எதிர்மாறா இருக்கலாம். யோபுவை போல யோபுக்கு நம்புவதற்கு 0.0001% கூட இல்லை. ஆனால் ஆண்டவரின் மேல் நம்பிக்கையா இருந்தார். அவருடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் அவர் திரும்ப தருவாரானால் உங்களுடைய வாழ்க்கையில இழந்து போன சமாதானத்தை அவர் திரும்ப தருகிறவர். ஒருவேளை இந்த மாலை வேளையில் யாரோ ஒருவர் நான் தற்கொலை பண்ண வேண்டும் என்று கூட நினைத்து நீங்கள் வந்திருக்கலாம். உங்கள் வாழ்க்கையிலே அவர் புதிய ஆரம்பத்தை அவர் தருவார். There is still hope in your life, people of God. இரண்டாவது குறிப்பை அதே வார்த்தையை ஆங்கிலத்திலே ஆம்பிளிஃபைட் வெர்ஷன்லே சொல்லப்பட்டிருக்கிறது. That your tent is secure and at peace. தமிழ்ல சமாதானம் மட்டும்தான் போடப்பட்டிருக்குது. ஆனால் ஆம்பிளிஃபைட் வெர்ஷனில் எப்போவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக எழுதியிருப்பாங்க. அதில் ஒரு வார்த்தை ரொம்ப அழகாக என்னை தொட்டுச்சு. சமாதானம் தருகிறவர் மாத்திரமல்ல, நம்முடைய குடும்பத்தை அவர் பாதுகாக்கிற தெய்வமாக இருக்கிறார். யோபுடைய வாழ்க்கையிலே அந்த வேலியை ஆண்டவர் போட்டபடியினால்தான் சாத்தானால் அவனை தொட முடியவில்லை. நம்முடைய வாழ்க்கையிலும் இன்றைக்கு நீங்கள் நினைக்கலாம், என்னுடைய பலத்தினால நான் இவ்வளோ வந்திருக்கிறேன்னு நினச்சிங்கன்னா யூ ஆர் ராங். கர்த்தருடைய வேலி, ஆண்டவருடைய பாதுகாவல் உங்களை சூழ்ந்திருக்கிறபடியினால்தான் நீங்களும் உங்களுடைய குடும்பமும் சுகமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஒரு கரங்களை தட்டி நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. எத்தனையோ அமிழ்ந்து போகிற சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில் வந்ததுண்டு. எத்தனையோ பேர் உன்னை நிர்மூலமாக்கிடுவேன்னு சொல்லி வந்தவர்கள் உண்டு. அவர்கள் எல்லாம் திரும்பி பார்த்தோன்னா அவங்க எல்லாம் இல்லை. கர்த்தர் பலவீனமான நம்மை ஆண்டவர் எழுந்து நிமிர்ந்து நிற்க பண்ணியிருக்கிறார். சில ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். அவர்களோ முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் 91வது சங்கீதத்திலே ஒரு பெரிய பாதுகாவலை குறித்து சொல்லியிருக்கிறார். 91வது சங்கீதத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நமக்கு தெரியுமோ தெரியலையோ நீங்கள் விசுவாசிக்கணும், நான் ஆண்டவருடைய நிழலுக்குள்ளே இருக்கிறேன், நான் அவருடைய மறைவுக்குள்ளே இருக்கிறேன். எனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதம் வாய்க்காதே போகும். இந்த வியாதி என்னை தொட முடியாது. பயத்தோடு நீங்கள் இருப்பீர்களான என்னோடு கூட இயேசு இருக்கிறார் என்கிற நம்பிக்கை உங்கள் வாழ்க்கையில் இருக்குமானால் உங்களை பார்த்து வியாதி பயந்து ஓடிரும். பிரஷர் சுகர்லாம் பயந்து ஓடிரும். இயேசுவின் நாமத்தில் ஒரு பரிபூர்ண சுகத்தை அவர் தருகிற தெய்வமாக இருக்கிறார். ஒருவேளை அவருடைய பிரசன்னம் இல்லை என்றால் என்ன ஆகும் தெரியுமா? 3வது வசனத்தை கொஞ்சம் மாற்றி நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த உலகத்திலே வேடனுடைய கண்ணி இருக்கிறது, பாழாக்குகிற கொள்ளை நோய் இருக்கிறது. அந்த காரியத்தில் நம்ம அமிழ்ந்து போயிருப்போம். 5வது வசனத்தில் இரவின் உண்டாகும் பயங்கரம் இருக்கிறது, பகலில் பறக்கிற அம்பு இருக்கிறது. 6வது வசனத்தில் இருளில் நடமாடும் கொள்ளை நோய் இருக்கிறது, மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரம் இருக்கிறது. 13வது வசனத்தில் சிங்கம், விரியம், பாம்பு போன்ற பிரச்சனைகள் இருக்கிறது. எத்தனையோ பிரச்சனைகள் இந்த உலகத்தில் இருக்குது. அவைகளெல்லாம் உங்கள் வாழ்க்கையிலே வருகிறது. ஆனால் உங்களை தொட முடியாததற்கு காரணம் என்ன? அந்த உன்னதமானவரின் மறைவுக்குள்ளே நம்ம இருக்கிறோம். ஹல்லேலூயா. நம்முடைய குடும்பம் இம்மட்டும் நிலைவரமாக இருக்கிறது, சமாதானமாக இருக்கிறது என்றால் கர்த்தர் அந்த குடும்பத்தை பாதுகாக்கிற தெய்வமாக இருக்கிறார்.
சங்கீதம் 127 அதனுடைய 1வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கட்டுடைய பிரயாசம் விருதா. கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவலாளி விழித்திருப்பது விருதா. நம்ம என்னதான் ரொம்ப விஜிலண்டா இருந்தாலும் கர்த்தர் பாதுகாக்கலன்னா ஒண்ணுமே இல்லை. இம்மட்டும் அவர் நம்மை பாதுகாக்கிற தெய்வமாக இருக்கிறார். அவருடைய பாதுகாவல் நம்மேல் இருக்கிறது என்று நம்புகிற போது நமக்கு நல்ல நித்திரை ஆண்டவர் தருகிறார். சிலருக்கு தூக்கம் வர்றதில்லை. காரணம் என்ன? நிறைய பிளான்ஸ் அவருடைய இருதயத்துக்குள்ள. நாளைக்கு என்ன நடக்குமோ என்கிற கவலை, பயம், ஒரு பாதுகாப்பற்ற சூழ்நிலை இருக்கிறது. ஆனால் ஒரு மனிதனை குறித்து நீதிமொழிகள் அதனுடைய 3வது அதிகாரம் 24வது வசனத்தை நாம் வாசிப்போமானால், நீ படுக்கும்போது பயப்படாதிருப்பாய், நீ படுத்துக் கொள்ளும்போது உன் நித்திரை இன்பமாயிருக்கும். ஹல்லேலூயா. நீ படுக்கும்போது எப்படி இருப்பாய்? எல்லாரும் சொல்லுங்க, உங்களுக்கு நல்ல நித்திரை வேணுமா? இந்த வசனத்தை அறிக்கை பண்ணுங்க. நீ படுக்கும்போது பயப்படாதிருப்பாய், நீ படுத்துக் கொள்ளும் போது உன் நித்திரை இன்பமாயிருக்கும். ஹல்லேலூயா. நிம்மதியா இன்பமான தூக்கத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே பயம் இருக்குமானால் நாளைக்கு என்ன செய்ய போறோம், அது செய்ய போறோம், இதுவரையிலும் ஆச்சரியமாய் நடத்துகிற ஆண்டவர் இனிமேலும் என்னை நடத்துவார். இதுவரைக்கும் ஒரு இடத்துல கூட என்னை கைவிட்டதில்லை. அந்த நம்பிக்கை எனக்குள்ளே இருக்கிறபடியினாலே நல்ல இன்பமான நித்திரை ஆண்டவர் தருகிறார். உங்கள் வாழ்க்கையிலும் இந்த மாலை வேளையிலே பயம் இருக்குமானால் இயேசுவின் நாமத்தில் அந்த பயங்கள் மாறி போகட்டும். உங்களுடைய கூடாரம் சமாதானம் உள்ளதாக இருக்கட்டும். உங்களுடைய கூடாரம் பாதுகாப்புள்ள கூடாரமாக இருக்கட்டும். கர்த்தர் உங்கள் வீட்டில் இருக்கிறார் என்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வசனத்திற்கு கீழ்ப்படியாமல் போகிற போது, ஆண்டவருடைய பிரமாணத்திற்கு நாம் கீழ்ப்படியாமல் போகிற போது நிம்மதியற்றவர்களாய் நாம் மாறிவிடுகிறோம். அநேக வார்த்தைகள் இருக்கிறது. ஒரே ஒரு வார்த்தையை நம்ம படிக்க போறோம். உபாகமம் 31வது அதிகாரம் அதனுடைய 17, 18 வசனங்களை வாசிப்போம். 17, 31, 17, 18. அந்நாளிலே நான் அவர்கள் மேல் கோபம் கொண்டு அவர்களை கைவிட்டு என் முகத்தை அவர்களுக்கு மறைப்பேன். அதனால் அவர்கள் பட்சிக்கப்படும்படிக்கு அநேக தீங்குகளும் இக்கட்டுகளும் அவர்களை தொடரும். அந்நாளிலே அவர்கள், எங்கள் தேவன் எங்கள் நடுவே இராததினாலே அல்லவா இந்த தீங்குகள் எங்களை தொடர்ந்தது என்பார்கள். அவர்கள் வேறே தேவர்களிடத்தில் திரும்பி போய் செய்த சகல தீமைகளின் நிமித்தமும் நான் நாளிலே என் முகத்தை மறைக்கவே மறைப்பேன். இந்த 31வது அதிகாரம் அதனுடைய 17வது வசனம் யாருக்கு சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், கர்த்தரை மறக்கிறவர்களுக்கு, கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாதவர்களுக்கு, விக்கிரக ஆராதனைகள் செய்கிறவர்களுக்கு எத்தனையோ துன்பங்கள் உண்டு. அவர்கள் கூப்பிடுகிற போது ஆண்டவர் செவி கொடுப்பதில்லை. அதே நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி நீங்கள் செய்வீர்களானால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு விசேஷித்த பாதுகாவலை ஆண்டவர் தருகிறார். விசேஷித்த சந்தோஷத்தை அவர் தருகிறார். நீங்க கேட்காமலே அநேக ஆசீர்வாதங்களை உங்கள் வாழ்க்கையிலே தருகிற தெய்வமாக இருக்கிற. நீதிமொழிகள் 1வது அதிகாரம் அதனுடைய 24, 25 வசனங்களை நாம் வாசிப்போமானால், நான் கூப்பிட்டும் நீங்கள் கேட்க மாட்டோம் என்கிறீர்கள். நான் என் கையை நீட்டியும் கவனிக்கிறவன் ஒருவனும் இல்லை. என் ஆலோசனையை எல்லாம் நீங்கள் தள்ளி என் கடிந்து கொள்ளுதலை வெறுத்தீர்கள். அடுத்த வசனத்தை வாசிப்போம். ஆகையால் நானும் உங்கள் ஆபத்து காலத்தில் நகைத்து நீங்கள் பயப்படும் காரியம் வரும்போது ஆகடியம் பண்ணுவேன். அடுத்த வசனம். நீங்கள் பயப்படும் காரியம் புசல் போல் வரும்போதும் ஆபத்து சூறாவளி போல் உங்களுக்கு நேரிடும் போதும் நெருக்கமும் இடுக்கணும் உங்கள் மேல் வரும்போதும் ஆகடியம் பண்ணுவேன். அப்பொழுது அவர்கள் என்னை நோக்கி கூப்பிடுவார்கள், நான் மறு உத்தரவு கொடுக்க மாட்டேன். அவர்கள் அதிகாலையிலே என்னை தேடுவார்கள், என்னை காண மாட்டார்கள். போதும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனங்களை நாம் வாசிக்கிற போது ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்மை கூப்பிட்டு கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் தம்முடைய வார்த்தைக்கு நேராக நாம் அழைத்து கொண்டிருக்கிறார். ஆனால் இந்த மனுஷனை பார்க்கிற போது நான் கேட்க மாட்டேன் என்று சொல்லுகிறார். எல்லாரும் அன்பா ஆண்டவர் சொல்லும் போது நாம் கேட்பதில்லை. அதற்கு பிறகு பிரச்சனைகளின் நடுவிலே ஆண்டவரை பார்த்து நீங்க எவ்வளவுதான் ஃபாஸ்டிங் போட்டு கூப்பிட்டாலும் ஆண்டவர் என்ன பண்ணுவாராம்? நகைப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆகடியம் பண்ணுவார்.
இந்த வசனங்களை நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்லவில்லை. துன்மார்க்கமாய் நாம் வாழ்வோமானால், கர்த்தருக்கு பிரியமா இருந்து ஒருவேளை தாமதங்கள் இருக்கலாம், கர்த்தர் நிச்சயமாய் அந்த ஆசீர்வாதத்தை உங்கள் வாழ்க்கையில் தருவார். ஆனால் அதே நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தை வருகிற போது, இஃப் யூ டோன்ட் ரிசீவ் காட்ஸ் வேர்ட், இஃப் யூ டோன்ட் ஒபே காட்ஸ் வேர்ட், நம்ம எவ்வளவுதான் கூப்பிட்டாலும் அதிகாலையில் தேடினாலும் ஆண்டவர் என்ன சொல்றாரு? நான் உங்களுக்கு தென்படுவதில்லை என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நாம் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படிவோமானால் கர்த்தருடைய பெரிய பாதுகாவலை நாம் உணர்வோம். பிரியமானவர்களே, நம்முடைய தூதர்கள் நமக்காக நம்மை பாதுகாக்கிறவர்களாக இருக்கிறார்கள். கர்த்தருடைய சேனை நம்மை பாதுகாக்கிறது. கர்த்தரே நம்மை பாதுகாக்கிற தெய்வமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நமக்கு சமாதானத்தை தருகிற தெய்வமாக இருக்கிறார். அவர் நம்மை பாதுகாக்கிற தெய்வமாக இருக்கிறார். மூன்றாவது வார்த்தை அந்த 25, 24 சொல்லப்பட்டிருக்கிற, விசாரிக்கிற போது குறைவை காண மாட்டீர். உங்கள் வாழ்க்கையில் அநேக தேவைகள் சந்திக்கப்படாமல் போயிருக்கலாம், ஆனால் கர்த்தர் உங்களுக்கு தேவையானதை அவர் தந்திருப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லும். அல்லேலூயா. நீங்கள் விரும்பின காரியம் ஒருவேளை 2024, 25ல இல்லாதது போல் இருக்கலாம், ஆனால் கர்த்தர் அவர் எவைகளெல்லாம் உங்களுக்கு தர வேண்டும் என்று அவர் சித்தம் கொண்டிருக்கிறாரோ அவைகளை நிறைவாய் தருவார். நீங்க ஒன்று கேட்டால் அவர் 10 கொடுப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்படிப்பட்ட நிறைவுள்ள தெய்வமாக இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த மலை பிரசங்கத்தில் கூட சொல்லுகிற போது, உங்களுடைய ஆகாரத்திற்காக நீங்கள் கவலைப்படக்கூடாது, உடைக்காக நீங்கள் கவலைப்படக்கூடாது, காட்டு புஷ்பத்தை கவனித்து பாருங்கள், சாலமன் முதலான சர்வ மேன்மையில் உள்ளவன் கூட அந்த காட்டு புஷ்பத்தை போல உடுத்தினதில்லை என்று சொல்லியிருக்கிறார். நீங்கள் அதை பார்க்கிலும் விசேஷித்தவர்கள். அல்லேலூயா. ஆகையினாலே கர்த்தர் உங்கள் குடும்பத்தை குறைவோடு விருகிற தெய்வம் அல்ல. அவர் என்னெல்லாம் குறைவு இந்த நாட்களில் இருக்கிறதோ அவர் விசாரிப்பார். ஒரு ஆமேன் சொல்லுங்க. நல்ல ஒரு ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த குறைவுகளை ஆண்டவர் மாற்றுவார். ஒருவேளை பண தட்டுப்பாடோடு நீங்கள் இருக்கலாம், கர்த்தர் அந்த பண தட்டுப்பாடை அவர் மாற்றுவார். நீங்க யோசிச்சு பார்த்துருக்கீங்கன்னா, ஒரு நாள் கூட நம்ம இவர் பட்டினியா விட்டதே இல்லை. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஆச்சரியமா நம்ம நடத்துறார். அல்லேலூயா. நம்ம நினைச்சதை விட நல்ல ட்ரெஸ் ஆண்டவர் போட வச்சிருக்கிறாரு. நம்முடைய எதிர்காலம் ஆண்டவருடைய கரங்களில் இருக்கிறது. சில காரியங்கள் குறைவாக இருக்கிறதா, உங்கள் கவலைகளை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள். யோபுவை ஆசீர்வதித்த ஆண்டவர் உங்களையும் அவர் ஆசீர்வதித்து நிறைவாய் நடத்த அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். சங்கீதம் 23:1 சொல்லுகிறது, The Lord is my shepherd, I shall not want. நான் குறைபடுவதில்லை. கர்த்தர் உங்கள் மேய்ப்பனாக இருப்பாரானால் நீங்கள் ஒன்றிற்கும் குறைபடுவதில்லை. அவர் உங்களை அமர்ந்த தண்ணீர் அண்டைகளிலே நடத்துவார், புல்லுள்ள இடங்களிலே உங்களை நடத்துவார். உங்கள் ஆத்துமாவை தேற்றுகிற தெய்வமாக இருக்கிறார். ஆத்தும தேவையை அவர் சந்திக்கிற தெய்வமாக இருக்கிறார். அந்த மேய்ப்பன் போஷிக்கிற ஒரு மேய்ப்பனாக இருக்கிறார். அவருடைய ஆகாரத்தை கொடுக்கிற மேய்ப்பனாக இருக்கிறார். வழிகாட்டுகிற மேய்ப்பனாக இருக்கிறார். அவருடைய கோல் 2 காரியத்தை செய்யுமா. சில நேரம் அந்த ஆகாரத்தை அப்படியே உயரத்தில் இருக்குமோனா அந்த ஆகாரத்தை அந்த ஆற்றுக்கு நேராக இழுத்து தருகிற கோல் சில நேரம் அந்த வேலியை விட்டு தாண்டி போகிற போது என்ன பண்ணும், அந்த கோல் டமார்னு ஒரு அடி போடும். காரணம் என்ன? குறைவு மாறணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த சங்கீதத்தின் கடைசி வார்த்தை 23 is my favorite song. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களால் நிலைத்திருப்பேன். அல்லேலூயா. நம்முடைய குறைவு மாறுகிற இடம் எது தெரியுமா? ஆண்டவருடைய ஆராதிக்கிற இடத்திலே நம்முடைய குறைவுகளை மாற்றுகிறார். ஆத்தும தாகத்தை அவர் தேற்றுகிறார். நம்முடைய வார்த்தையாகிய தண்ணீரை அவர் தருகிறார். நம்முடைய வார்த்தையாகிய புஷ்டியான ஆகாரத்தை அவர் தந்து நம்முடைய ஆத்துமாவிலே ஒரு பெரிய புத்தி கெட்டாத மகிழ்ச்சியினால் நம்மை நிரப்புகிறார். பவுல் சொல்லுகிற போது பிலிப்பியர் 4:19 என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தினால் என்னுடைய குறைவுகள் எல்லாவற்றையும் நிறைவாக்குகிறார். My God shall supply all my needs according to his riches and in glory. நம்முடைய ஆண்டவரிடத்தில் இல்லாத நன்மைகள் இல்லை. இந்த வார்த்தை எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையில் நிறைவாக்குவார். கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரப்பட்டோம். அல்லேலூயா.
நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் அவர் சந்திக்கிற தெய்வமாக இருக்கிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14 அதிகாரம் 13-21 வசனங்களை நீங்கள் வாசிக்க வேண்டாம், நீங்கள் கவனியுங்கள். இயேசுவுக்கு பின்பாக அநேக ஜனங்கள் சென்றார்கள். வனாந்திரத்திலே 5000 புருஷர்களுக்கு மேலாக இருந்தார்கள். சீஷர்களை பார்த்து கேட்கிறார், இவர்களுக்கு ஆகாரம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 5 அப்பத்தையும் 2 மீனையும் ஆசீர்வதித்தார். அவர்கள் எல்லாரும் திருப்தியாய் சாப்பிட்டார்கள். அல்லேலூயா. ஆண்டவரிடத்தில் குறைவில்லை. கொஞ்சத்தை அவர் நிறைவாய் மாற்ற அவர் வல்லமை உள்ள தெய்வமாக இருக்கிறார். அல்லேலூயா. சிலர் எவ்வளவுதான் ஆண்டவர் ஆசீர்வதிச்சாலும் என்ன சொல்லுவாங்க, எப்படி இருக்கீங்க பிரதர், என்னமோ உயிர் கடக்கு இருக்கிறோம். இல்லை, ஆண்டவர் என்ன ரொம்ப நல்லா வச்சிருக்கிறார். நீங்க உண்மையை சொன்னா போதும். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை மிக ஆச்சரியமாய் வைத்திருக்கிறார். இந்த தேசத்திலும் ஆண்டவர் நம்மை கொண்டு வந்து நம்மை பெருக பண்ணி இருக்கிறார். இந்த சபையை தந்திருக்கிறார், நல்ல ஊழியக்காரர்களை தந்திருக்கிறார், நிறைவாய் வைத்திருக்கிறார் என்று சொல்லுகிற மாதிரி நல்ல கையை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நீங்கள் நன்றியோடு இருப்பீர்களானால் உங்கள் வாழ்க்கையிலே இதிலும் பெரிதானவைகளை நீங்கள் காண்பீர்கள். வாழ்க்கையில் ஆச்சரியமான காரியங்களை செய்வார். கடைசி ஒரு வசனத்தை வாசி நான் முடிக்கிறேன். யோபு 42 அதிகாரத்தை நீங்கள் திருப்பிக் கொள்வீர்களானால், யோபுடைய வாழ்க்கையிலே நான் மறுபடியும் சொல்றேன், திரும்ப அவன் எழுந்து வருவதற்கு சந்தர்ப்பமே இல்லாத ஒரு சூழ்நிலை இருந்தது. அவன் ஆண்டவரின் மேல் நம்பிக்கையா இருந்தான். அந்த 3 வசனத்தை நீங்க திரும்ப திரும்ப வாசிங்க. 5, 24, 25, 26. உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் சகல நன்மையினால் உங்களை நிரப்புவார். அவருடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் அவர் இரட்டத்தனையாக கொடுத்தார். குறைவா விடல, பொங்கி வழிகிற அனுபவத்தை தந்தார். 2வது வசனம் சொல்கிற, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. 5வது வசனம் சொல்லுகிறது, என் காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்பொழுதோ என் கண் உம்மை காண்கிறது. 10வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, யோபு தன் சிநேகிதனுக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரட்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். 12வது வசனத்தை வாசிப்போம். கர்த்தர் யோபின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமை ஆசீர்வதித்தார். கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலும் சமாதானத்தினால் உங்களை நிரப்புவாராக. அவருடைய பாதுகாவல் உங்கள் மேல் இருக்கிறது. அவர் உங்களை விசாரிக்கிற போது குறைவே இல்லை என்று சொல்ல ஆண்டவர் உதவி செய்வார். கண்களை மூடி ஒரு சின்ன ஜெபத்தை நாம் ஏறெடுப்போம். ஹல்லேலூயா. கர்த்தாவே உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாரும் ஒரு நிமிஷம் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. இந்த வார்த்தை என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறட்டும் என்று சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறதற்காய் நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. இன்றைக்கும் எங்களோடு கூட நீர் பேசி இருக்கிறதற்காய் நன்றி. இந்த வார்த்தைகளை எங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றும் ஆண்டவரே. தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நல்ல ஆறுதலான செய்தியை கேட்டோம். நாளில் அநேக பேருடைய இருதயங்களிலும் அநேக குடும்பங்களிலும் பணம் இருக்குது, சுகம் இருக்குது, நல்ல வேலை, நல்ல பிள்ளைகள் எல்லாம் இருக்குது. ஆனால் சமாதானம் இல்லை. இந்த சமாதானத்தை கெடுக்கவே பிசாசு உலகத்தில் வந்துட்டான். ஆனால் அவனை ஜெயித்து ஆண்டவர் நமக்கு சமாதானத்தை தருகிற சமாதான பிரபுவாக இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், என் சமாதானத்தையே உங்களுக்கு நான் வைத்து போகிறேன். அல்லேலூயா. நல்ல விசுவாசிகளே, நல்ல செய்தி கேட்டோம். நம்முடைய இந்த வசனத்தில் உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க, தர்மிக கூடாரமே நம்முடைய வீடு, நம்முடைய வீடு சமாதானத்தோடு இருக்க காண்பீர்கள். நம்முடைய வாசஸ்தலம், நம்ம இருக்கிற இடம், வாசம் பண்ணுகிற எல்லா இடத்தையும் ஆண்டவர் விசாரிக்கிற தேவனாக இருக்கிறார். விசாரித்துக்கிற மட்டுமல்ல, ஒரு குறைவில்லாமல் காக்கிற தேவனாக இருக்கிறார். உடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கிற தேவனாக இருக்கிறார். கலங்காதீங்க, திகைக்காதீங்க, ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். வேலை இல்லாதவர்கள் வேலை தருவார். திருமணம் ஆகாத திருமணத்தை கர்த்தர் கூடி வர செய்வார். பிள்ளை இல்லாதவர்கள் பிள்ளையை தருவார். கடன் தொல்லையை மாற்றுவார். உங்கள் கைப்பெறத்தெல்லாம் ஆஸ்வதிப்பார்.
சரீரத்தில் நல்ல சுகத்தை தருவார். கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை ஆஸ்வதிப்பார், உங்களுடைய சந்ததியை ஆஸ்வதிப்பார். உங்களுக்கு ஒரு குறையில்லாமல் நம்மை நடத்துகிற நல்ல மேய்ப்பன் இயேசு நமக்கு உண்டு. விசுவாசிங்க. நீங்கள் எந்த அளவுக்கு விசுவாசிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஆண்டவர் வாழ்க்கையில் கிரியை செய்வார். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை ஆஸ்வதித்து உங்களுடைய குறைவெல்லாம் நிறைவாக்கி உங்கள் சமாதானத்தோடு அனுப்புவாராக. ஆமென். எங்கள் அன்புகளும் பரம்பிதாவே உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து மூலமாக எங்களை உண்டு பண்ணின ஆண்டவரே ரட்சிப்புக்காக நீங்கள் கொடுத்த சமாதானம், சந்தோஷம், சகல ஆசீர்வாத நன்மைக்கு நடக்கிறோம். எங்கள் இயேசுவே, நீர் எங்கள் நல்ல மெய்ப்பன் ஆண்டவரே, எங்களை குறைவெல்லாம் நிறைவாய்க்கிற தேவன், எங்களை விசாரிக்கிற தேவன் ஆண்டவரே. நீ ஒன்றுக்கும் கவலைப்படாமல் நீங்கள் சமாதானத்தோடு பயமின்றி திகிலின்றி இருக்கும்படியாக நீர் எங்களுக்கு கட்டளையிட்டீர் ஆண்டவரே. ஆனாலும் நாங்கள் அநேக நேரத்தில் கலங்கி திகைத்து
விசுவாசம் எல்லாம் போய் நாங்கள் சோர்ந்து போயிருக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் எங்களுக்கு தைரியமாக கொடுத்த வாக்குத்தத்தமான வசனங்களுக்காக சோத்திரம் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு சமாதானத்தை தருகிற தேவனாக இருக்கிறதுக்காக சோத்திரம். நீர் எங்களை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறதுக்காக சோத்திரம். எந்த தீங்கும் எங்களை அணுகாமல் பாதுகாக்கிற தேவனாக இருப்பதுக்காக சோத்திரம் ஆண்டவரே. நீர் எங்களை விசாரித்து எங்களை குறைவெல்லாம் நீர் நிறைவாக்குகிற தேவனாக இருப்பதுக்காக சோத்திரம். இவ்வளோ பெரிய தேவனை எங்கள் தேவனாக இரட்சகராக எங்கள் தகப்பனாக கொண்டிருக்கிற எங்களுக்கு இன்னும் நல்ல தைரியத்தை தாரும், நல்ல விசுவாசத்தை தாரும். இயேசுவே, நாங்கள் உண்மையே நம்பி ஜீவிக்க கிருபை தாரும். வந்துள்ள ஒவ்வொருவரையும் இயேசு நாமத்தில் ஆசீர்வாதத்தை அனுப்புகிறேன். இது பிள்ளைகளை ஆசீர்வாதம் அப்படி குறைவெல்லாம் நிறைவாக்கி ஆண்டவரே அவர்களை பாதுகாத்து அவருக்கு நல்ல சமாதானத்தை தந்து நீர் ஆசீர்வாதத்தை வழிநடத்த வேண்டும் என்று இயேசு நாமத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன். எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் வழிநடத்தில் பாதுகாப்பும் நம் அனைவரோடும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. சமாதானத்தோடு வாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.